காவேரி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி வந்து விஜய் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே விஜய் வந்து காவேரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி வந்துட்டு கடைசியில ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டா. முதல்ல நம்ம வெண்ணிலா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும்னு சொல்லி விஜய் வந்து முடிவு பண்றாங்க. விஜய் முடிவு பண்ணிட்டு இப்ப தாத்தா வந்து கால் பண்றாங்க. என்னப்பா விஜய், நீ போயிட்டு பேசுனியா, என்ன சொன்னா காவேரின்னு சொல்லி கேக்குறாங்க. தாத்தா அவ என்ன சொன்னா தெரியுமா தாத்தான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. என்னப்பா சொன்னான்னு சொல்லி கேட்டதும் நடந்தது எல்லாம் சொல்றாங்க. காவேரி, நீ விஷயத்த சொன்னியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தாத்தான்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா, நீ உன் வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும். பள்ளிப்படி காவேரி உன்னை விட்டு போக கூடாதுன்னா முதல்ல வெண்ணிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். அதுக்கு டாக்டரோட கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம். அதனால நீ முதல்ல டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. வெண்ணிலாவோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல காவேரிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த டாக்டர் இருக்கும்போதே சொன்னா அதுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் டாக்டர் பார்ப்பவாரு. நாளைக்கு நீ வா சொல்லிட்டு சொல்றாங்க. நீ மட்டும் வராத, காவேரியும் கூட்டிட்டு வா, ரெண்டு பேருமே வந்து நில்லுங்க. அப்ப வந்து வெண்ணிலா எப்படி ரியாக்ட் பண்றா என்ன ஏதுன்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி வெண்ணிலா ஒரு முறை ரியாக்ட் பண்ணும்போது நீ வந்து வெண்ணிலா மேல வந்து கேர் பண்ண பாரு. அந்த மாதிரி நீ நடந்துக்க கூடாது. காவேரி மேல மட்டும்தான் உன் ஃபோக்கஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா விஜய் கிட்ட சொல்றாங்க. என்ன தாத்தா, அப்படின்னா நான் வந்து வெண்ணிலா முக்கியம் நினைக்கிறவனா? அப்படி கிடையாது விஜய், நான் சொல்றது என்னன்றது உனக்கே நல்லா புரியும் சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சரிங்க தாத்தா, நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.